புதன் கிரகம் மெர்க்குரி ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியா, சைனா, எகிப்து, ரோமானிய, கிரேக்க எல்லா நாட்டு ஆஸ்ட்ரானமர்ஸும் பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தை வித்தியாசமாக தான் பார்த்துருக்காங்க. அதோடைய மூவ்மெண்ட் அப்படிங்கிறது சூரியனை கரெக்டாக கடக்கும்பொழுது மாலையில் இல்லை காலையில் தான் நம்ம அதை சரியாக கவனிக்க முடியும். அந்த மாதிரி நேரங்களில் அதோடைய அந்த நகர்வு இருக்கு இல்லையா, அது ஏன் இப்படி வித்தியாசமாக இருக்குது? மற்ற கிரகங்களை காட்டிலும் இந்த மெர்க்குரி அப்படிங்கிறது வந்து வித்தியாசமான ஒன்றுன்னு நினச்சிருக்கிறாங்க. அது ஒரு கிரகமே அல்ல, இன்னொரு கிரகம் ஒளிஞ்சிட்டு இருக்கு அப்படின்லாம் நினச்சாங்க. அதெல்லாம் என்னன்றதை பார்க்கலாம். இப்படி ஒரு புதிதாக கிரகமாக புதன் அப்படிங்கிறது எல்லா காலத்திலையும் ஆஸ்ட்ரோனமர்ஸ்க்கு இருந்திருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ஐசக் நியூட்டன் கிராவிட்டி சம்பந்தமான இந்த ஈர்ப்பு விசை சம்பந்தமான நிறைய கோட்பாடுகளை உருவாக்குனவர். சூரியனை சுற்றி மற்ற கிரகங்கள்லாம் எப்படி சுற்றி வருது அப்படின்னு நிறைய கால்குலேஷன்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் மூலமாக சால்வ் பண்ண அவரால் தீர்க்க முடியாத ஒன்றாக மெர்க்குரி இந்த புதன் கிரகம் இருந்திருக்கு. மற்ற கிரகங்கள் மாதிரி அது சூரியனை சுற்றி வராமல் ஒரு பூ இதழ் மாதிரி ஒரு ப்ரெசிஷனில் ஒவ்வொரு வருடமும் ஏன் இப்படி சுற்றி வருது அப்படிங்கிறது அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. காலங்காலமாக இந்த மெர்க்குரி அதோடைய ஆர்பிட் மீது இருக்கக்கூடிய அந்த புதரை அழித்தது யார் அப்படின்னா நியூட்டனுக்கு அப்புறம் 200-250 வருடங்கள் கழித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் தான் அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறாரு மேத்தமெட்டிக்கலாக. அப்படி அவர் கண்டுபிடித்தது என்ன? சரி, ஆர்பிட்டல் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. அதை தாண்டி இன்னமும் விஞ்ஞானிகள் புதன் கிரகத்தின் மீது கிரேசியா தலைவலியான ஒரு கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னுமே அதன் மீது நிறைய குழப்பங்கள் இருக்குது. சூரியனுக்கு மிக அருகில் இருக்குது, ஆனால் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய வீனஸை விட இதில் வெப்பநிலை சர்ஃபேஸில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன? நம்ம பூமியோடைய சர்ஃபேஸையும் மெர்க்குரியோட சர்ஃபேஸையும் எடுத்து பார்த்தா அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது. உண்மையிலேயே புதன் கிரகம் அந்த இடத்துல தான் உருவாச்சா இல்லை வேற எங்கிருந்து உண்டாகி அந்த இடத்துக்கு வந்துச்சா? ஒருவேளை இப்போ இருக்கிற சோலார் சிஸ்டம்லாம் அழிந்து புதுசாக சோலார் சிஸ்டம் உருவாகனா மெர்க்குரி மாதிரியான ஒரு கிரகம் சூரியனுக்கு அருகில் உருவாகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. உண்மையில சொல்ல போனால் அப்படி ஒரு கிரகம் இருக்கவே கூடாது, ஆனால் அங்கே எப்படி இருக்குன்னே தெரியல அப்படின்னு விஞ்ஞானிகள் வியக்கிறாங்க. அப்படி புதன் கிரகத்தை சுற்றி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன? ஏற்கனவே ஒரு வீடியோவில் வீனஸ் அப்படிங்கிற வெள்ளி கிரகத்தை பற்றி நம்ம எப்படி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமோ அதே போல ஆச்சரியமான பல விஷயங்கள் புதன் என்னும் பூத கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. வணக்கம், நான் உங்கள் மிஸ்டர் ஜிகே. பொது ஆண்டிற்கு முன்பு 1500 வருடங்கள் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3500 வருடங்களுக்கு முன்பு பாபிலோனியர்கள் வந்து வெறுங்கண்ணால் இந்த மெர்க்குரியை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட நம்மளால் ஒரு 5 கிரகங்களை வெறுங்கண்ணால் பார்க்க முடியும். அந்த காலத்தில் லைட் பொல்யூஷன் கிடையாது, ஏர் பொல்யூஷன் கிடையாது, கிளியராக இருக்கும் ஸ்கை. அடிக்கடி அவங்க வானத்தை பார்த்து தான் வந்து இரவுகளில் கேலண்டர் மாதிரி வந்து நட்சத்திரங்களை பயன்படுத்தி இது என்ன மாதம், எப்போ மழை வரும், பருவகாலங்கள் பார்க்க, அப்புறம் நிறைய விஷயங்களுக்காக வானத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு அது ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியுது. நட்சத்திரம் எது, கிரகங்கள் எது, ஈஸியாக வேறுபாடு கண்டுபிடிச்சாங்க. நட்சத்திரங்கள் அப்படியே ஸ்டேபிளாக இருக்கும் மேக்ஸிமம், கிரகங்கள் அடிக்கடி மூவ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதிகமாக மூவ் ஆகிறது கிரகம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருந்தாங்க. எஸ்பெஷலி இந்த மெர்க்குரி மற்ற கிரகங்கள் மாதிரி இந்த சாட்டன், ஜூபிட்டர் மாதிரி உச்சந்தலையில் தெரியுது அப்படிலாம் இல்லை. சூரியனுக்கு மிக அருகிலேயே இருக்கிறத மானிட்டர் பண்ணுறாங்க. இன்ஃபேக்ட் காலையில் விடிகாலையில் சூரியன் பக்கத்தில் அது கடக்கும்பொழுது, மாலையில் கடக்கும்போது தெளிவாக அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. அப்போ அவங்க நினைக்கிறாங்க இவ்வளோ வேகமாக கடக்கிறத பார்க்கும்போது ஒரே கிரகமாக இருக்க வாய்ப்பில்லை, காலையில் பார்க்குற கிரகம் வேற, நம்ம மாலை பார்க்குற கிரகம் வேற அப்படின்லாம் பிரித்து புரிஞ்சிருந்தாங்க. ஆனால் லேட்டராக தான் இது எல்லாம் ஒன்று தான் அப்படிங்கிறது புரிய வந்தது. நம்ம இந்திய ஆஸ்ட்ரோனமர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 3வது 4வது செஞ்சுரிஸ்லாம் வந்து இந்த மெர்க்குரியோடைய ஆர்பிட்டல் பாத்தையை வந்து ப்ரிசைஸாக ஓரளவுக்கு கணித்து சொல்லியிருந்தாங்க. இப்படி தான் ஆர்பிட் பண்ணுதுங்கிறதுலாம் ஒரு கொஞ்சம் கால்குலேஷன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்படி ஆரம்ப காலகட்டத்தில் தொடர்ந்து கூர்ந்து கவனிக்கப்படக்கூடிய ஒரு கிரகமாக இந்த புதன் கிரகம் இருந்தது. மற்ற கிரகங்களை கம்பேர் பண்ணும்போது புதனை கண்டுபிடிக்கிறது ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்திருக்கலாம். அதனால தான் பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு கூட சொல்லியிருந்திருக்கலாம், தெரியல. இப்படி இந்த புதன் கிரகம் சூரியனிலிருந்து சுமார் ஒரு 5.25 கோடி கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது மிக அருகில் தான் சொல்லப்போனால். இப்போ நம்ம பூமியெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 கோடி கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அப்படி இருக்கும்போது 5.25 யோசிச்சு பாருங்க, 3 மடங்கு மிக நெருக்கமாக இருக்கிறது. ரொம்ப சிறிய ஒரு கிரகம் தான், நம்ம நிலவை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான். ஆஸ்திரேலியா கண்டத்தோடைய அந்த அகலம் அளவுக்கு தான் இருக்கும். அதோடைய டென்சிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப அடர்த்தியான ஒரு இரும்பு பால் மாதிரி மேலே ராக்கி பிளானட் இருந்தால் அப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். டென்சிட்டியில் ரொம்ப அதிகம், ஏன்னா அது சூரியனுக்கு அருகில் இருக்கக்கூடியது. ஹெவி மெட்டல்ஸ் அதில் இருந்திருக்கு. சூரிய குடும்பத்திலே ரொம்ப அடர்த்தியான டென்சிட்டியான ஒரு பிளானட் அப்படின்னா நம்ம பூமி, அதுக்கு அடுத்தபடியாக புதன் தான் இருக்குது. சூரியனுக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய கோளாக இருக்கிறதால புதனில் தான் வந்து அதிகமான வெப்பம் இருக்கும்னு நினைச்சாங்க விஞ்ஞானிகள். ஆனால் வீனஸை விட இதுக்கு கம்மி தான். ஏன்னா வீனஸ் வெள்ளி கிரகத்தில் அட்மாஸ்பியர் இருக்குது, அப்போ வெப்பத்தை உள்ளே வாங்கி வச்சுக்குது. புதன் கிரகத்துக்கு கிட்டத்தட்ட அட்மாஸ்பியரே இல்லைன்னு சொல்லலாம், எக்ஸோஸ்பியர் தான் இருக்குது, ஒரு தின்னான ஒரு லேயர் தான் இருக்குது. அதனால் அது வந்து பெரிய வெப்பத்தை வாங்கி உள்ளே வச்சுக்கிறது கிடையாது, அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டுது. வெப்பம் அது மீது படும்போது கிட்டத்தட்ட 430 டிகிரி செல்சியஸ் வரை அதோட சர்ஃபேஸ் அவ்வளோ வெப்பமாக இருக்குது. அது இரவானா -180 டிகிரி செல்சியஸ் வரை அவ்வளோ குளிர்ந்துடுது. இப்படி மெர்க்குரி சூரியனை சுற்றி வரும்போது பெரிஹேலியன் ப்ரெசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன் காரணமாக ஒரு சின்ன சுற்றுவட்ட பாதையில் மாற்றம் காரணமாக ஒரு பூவோட இதழ்கள் மாதிரி வந்து அதை சுற்றி வருது, அப்படியே ஆர்பிட் பண்ணுது சூரியனை. இது ஏன், எதனால் நடக்குது? 5600 ஆர்க் செகண்ட்ஸ் பர் செஞ்சுரி
100 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 5600 ஆக்செகண்ட் அளவு டிகிரி இது சேஞ்ச் ஆகுது. அதனால தான் இந்த சுற்றோட்ட பாதை இப்படி ஆகுது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. எதனால் இந்த மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறத கூட கணிச்சிடுறாங்க. ஐசக் நியூட்டன் உட்பட 5600 ஆக்செகண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ் ஏன் வருது அப்படிங்கிறதெல்லாம் கணிச்சிடுறாங்க. 5025 பார்த்தீங்கன்னா எர்த்தோடைய கோஆர்டினேட் சிஸ்டம் ப்ரிசிஷன் காரணமாக இருக்கலாம். 531 ஆக்செகண்ட்ஸ் வந்து மற்ற கோள்களுடைய கிராவிடேஷனல் புல் காரணமாக மாறி இருக்கு. இப்படி 5600 எல்லாத்தையுமே இதனால் நடந்திருக்கும்னு சொன்னவங்களால கடைசியாக ஒரு 43 ஆக்செகண்ட்ஸ் மட்டும் இது ஏன் நடக்குதுன்றது அவங்களுக்கு பிடிப்படலை, ஐசக் நியூட்டன் உட்பட. அப்போ இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நிறைய யோசிக்கிறாங்க. அப்போ வந்து மேபி நம்மளுடைய அப்சர்வேஷனில் ஏதாவது எரர் இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் பல 100 ஆண்டுகளாக நம்ம நோட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் அது கரெக்டான அப்சர்வேஷன் தான் இருக்குது, எரர் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. சோலார் சிஸ்டத்தில் வேறு ஏதாவது ஆப்ஜெக்ட் வந்து அது அப்பப்போ மாற்றிடுதான்னா, ஒரு காமெட்டோ ஒரு ஆஸ்ட்ராய்டோ வந்து அதோடைய ஆர்பிட்டில் மாற்றம் ஏற்படுதுன்னா ஒவ்வொரு டைமும் எப்படி கரெக்டாக நடக்கும்? அப்போ ஏதோ வேறு ஒரு இன்னர் பிளானட் வந்து சுற்றிட்டு இருக்கு மெர்க்குரி கூட, நம்ம அதை இன்னும் கவனிக்கல, அப்சர்வ் பண்ணலை. இன்ஃபேக்ட் அதுக்கு வந்து உல்கேன் அப்படின்லாம் பேர்லாம் வச்சிடறாங்க அந்த பிளானட்டுக்கு. அப்போ ஒரு பிளானட் சுற்றி வருது, அதுதான் இதோடைய ஆர்பிட்டை தடை பண்ணுது. அப்போ 2 பிளானட் அங்கே சுற்றி வருது அப்படின்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு பிளானட்டை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது தான் அப்போ அந்த 43 ஆக்செகண்டுங்கிறது டேலி ஆகிடுது. அப்போ வேறு ஏதோ ஒரு பிளானட் இருக்குது அப்படிங்கிற நோக்கில் மேத்தமெட்டிக்கலாக தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 250 வருடங்கள் கழித்து ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து அவருடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டி தியரி மூலமாக இந்த கிராவிட்டி அப்படிங்கிறது நமக்கு முன்னாடி இருந்த புரிதல்களை தாண்டி இன்னும் அட்வான்ஸாக ஸ்பேஸ் டைம் கர்வேச்சர், அதன் மூலமாக இந்த ஸ்பேஸ் டைம் எப்படி வளையுது, அப்போ ஈர்ப்பு விசை எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற ஒரு புது கோட்பாடை வந்து முன்வைக்கிறார். அந்த தேரி மூலமாக, அந்த கால்குலேஷன்ஸ் மூலமாக போட்டு பார்க்கும்போது அந்த இன்னர் பிளானட்லாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் மெர்க்குரியோடைய பாத்தை வந்து இப்போ இந்த ஃபார்முக்குள்ள போடும்போது கரெக்டாக அதோடைய ப்ரிசிஷன் ஏன் இதை சுற்றி வருது, இந்த 43 செகண்ட், இந்த 43 ஆர்க் செகண்ட்னு எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகுது. சொல்லப்போனால் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோடைய ஜெனரல் ரிலேட்டிவிட்டியை ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபஸ்ட்டு எக்ஸ்பெரிமெண்டல் ஆப்ஜெக்டாக இந்த மெர்க்குரி இருந்திருக்கு. இதன் மூலமாக என்டையர் ஃபிசிக்ஸுமே ரீஷேப் ஆகுது. அதுக்கு முக்கிய காரணம் புதன். நம்ம பூமியோடைய உட்பகுதியும் மெர்க்குரியோட உட்பகுதியும் கம்பேர் பண்ணிங்கன்னா நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. பூமியோடைய இன்னர் லேயர்ஸில் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு 30% வந்து இன்னர் கோர் இருக்குது, மெட்டாலிக்காக இருக்கும். அதன் மீது வந்து அவுட்டர் கோர் கொஞ்சம் மோல்டனாக இருக்கும். அதன் மீது மேண்டல், அதுக்கப்புறம் வந்து க்ரஸ்ட் அப்படின்னு லேயர்ஸ் இருக்கும். ஆனால் மெர்க்குரி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதோடைய இன்னர் கோர் இருக்கு இல்லையா, அந்த மெட்டாலிக் பார்ட்டி கிட்டத்தட்ட 70 to 80% வந்து மெட்டாலிக் கோர் தான். அதுக்கு மீது வந்து இந்த அவுட்டர் கோர், அப்புறம் இந்த க்ரஸ்ட் லேயர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20%. பெரும்பகுதி அந்த ஹெவி எலமெண்ட்ஸ் தான் இருக்குது. பூமியை விட பல மடங்கு சிறிய கிரகம். ஆனால் பூமியோட இன்னர் கோர் எந்த அளவுக்கு மெட்டாலிக்காக இருக்கோ அதே அளவு சைஸு, கிட்டத்தட்ட 80% அது இன்னர் கோரை கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த கிரகம் ஏன் அப்படி இருக்குது, ஏன் இவ்வளோ வந்து டென்ஸாக, இவ்வளோ ஒரு மெட்டாலிக்கான ஒரு பால் மாதிரி ஏன் இருக்குது, இதோடைய தோற்றம் என்னவாக இருக்கும் அப்படின்லாம் நிறைய விஞ்ஞானிகள் கணிக்கிறாங்க. சில தேரிஸை முன்வைக்கிறாங்க. முதல் தேரி ஜெயிண்ட் இம்பாக்ட், ஒரு பெரிய மோதல் நடந்திருக்கலாம். 1970களிலிருந்து 1990 வரை இந்த கணிப்பு இருந்தது. மெர்க்குரி மீது ஒரு மார்ஸ் அளவு உள்ள வேறு ஏதாவது ஒரு கிரகம் வந்து வேகமாக மோதி இருக்கலாம். அந்த மோதல் காரணமாக அதோடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ராக்கி லேயர்ஸ் எல்லாம் சிதைந்து அட்மாஸ்பியரில் தூக்கி எறியப்பட்டிருக்கலாம். அதனால் மீதி இருக்கக்கூடிய அந்த உட்பகுதி கோர் மட்டும் இப்போ வெளியில் தெரியுது அப்படின்னு முதல்ல கருதுனாங்க. வேறொரு கிரகம் வந்து புதன் மீது மோதி இதோடைய மேல் லேயரை இழந்திருக்கிறதை காட்டிலும் புதன் கிரகம் போய் பக்கத்தில், உதாரணத்துக்கு வெள்ளி மாதிரி பக்கத்தில் ஏதோ ஒரு கிரகத்தின் மீது மோதி இந்த இடத்துக்கு வந்திருக்கலாம். ஏன்னா அப்படி ஒரு இம்பாக்டில் தான் லேயர்ஸை இழக்க வாய்ப்பு உண்டே தவிர வேறு ஏதோ ஒன்று மோதுவதை விட இது போய் மோதும் போது தான் நடக்க வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம பூமியிலிருந்து நிலவு தோன்றியதற்கு நிறைய தேரி சொல்கிறாங்க, மோதல்கள் சொல்கிறாங்களோ அந்த மாதிரியான ஒரு மோதல் தேரி இது. ஆனால் இந்த தேரி வலுப்பெறலை. காரணம் என்னென்னா, சிமுலேஷன்ஸில் இதை நம்ம ரீக்ரியேட் பண்ணும்பொழுது அந்த டெபிரிஸ்லாம் திரும்ப ஃபால் பேக் ஆகிருக்கணும், சோலார் சிஸ்டத்தில் நிறையா இருந்திருக்கணும், இல்லை மெர்க்குரியில் திரும்ப இருந்திருக்கணும். அந்த மாதிரி எந்த தடயங்களும் இல்லை. அதோடைய மேற்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா, ஒரு மிகப்பெரிய லேயர் மேண்டல் அப்படிங்கிற லேயரே வந்து லாஸ் ஆகிருக்கு, போயிருக்கு அப்படின்னா, அவ்வளோ பெரிய மோதல் நடந்திருக்குன்னா அதற்கான எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுமே இதில் தெரியல அப்படின்னு சொல்கிறதால இந்த தேரி இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ரெண்டாவது தேரி என்னென்னா, சோலார் வேப்பரைசேஷன், ஆவியாக இருக்கும். எதனால் ஆவியாக இருக்கும்? ஆரம்ப காலகட்டத்தில் சூரியனுடைய ரேடியேஷன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இதன் காரணமாக மெர்க்குரியோட மேல் பரப்பில் இருக்கக்கூடிய அந்த லேயர்ஸ்லாம் வந்து ஆவியாக இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. 1974-75 மெரினர் 10 அப்படிங்கிற அந்த ப்ரோப் மூலமாக மெர்க்குரியை போய் ஆய்வு செய்தாங்க. ஐ திங்க் அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு இன்னர் பிளானட்ஸை ஆய்வு செய்வதற்கான ஒரு மிஷனாக இருந்தது. அப்போவே மெர்க்குரியை நெருங்கும் போது அதோடைய மேற்பகுதியெலாம் பார்த்துட்டு இதில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இதில் ஏதோ ஒரு சிக்கல் இருக்குது, இது நம்ம நினைக்கிற மாதிரி இல்லைங்கிறது அப்போவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதன் பிறகு நிறைய மிஷன்ஸ் நடந்தது. 2011 2015 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மெசஞ்சர் மிஷன் மூலமாகலாம் புதனை ஆய்வு செய்தாங்க. அப்படி செய்யும்பொழுது அதோடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் டேட்டா நமக்கு என்ன சொல்லுது அப்படின்னா,
அப்படின்னா சல்ஃபர், பொட்டாசியம் மாதிரியான ரொம்ப வாலட்டைலான எலமெண்ட்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. கதிரியக்க தோரியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த சல்ஃபர், பொட்டாசியம், தோரியம் இதெல்லாம் வந்து ரேடியேஷன், ஹை ரேடியேஷனில் சூரியன் பட்டு அதெல்லாம் வேப்பர் ஆயிருக்கணும். ஆனால் இன்னும் ஆகாமல் அங்கே இருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது. அப்போ இது வந்து சோலார் வேப்பரைசேஷனால் இது நடந்திருக்குமா இந்த மெர்க்குரிக்கு அப்படிங்கிற அந்த தியரியும் கொஞ்சம் வீக் ஆகிடுது. மூன்றாவதாக மேக்மா ஓஷன் அண்ட் கார்பன் கிரஸ்ட் அப்படின்னு ஒரு தியரியை முன்வைக்கிறாங்க. இந்த மெசஞ்சர் மிஷன் மூலமாக ஆய்வு செய்து பார்க்கும்போது இந்த மெர்க்குரியோட மேற்பரப்பு அப்படிங்கிறது ஒரு மேக்மா ஓஷன் மாதிரி இருக்குது. அதீத வெப்பம் காரணமாக அந்த மேக்மாலாம் அப்படியே ஒரு ஓஷன் மாதிரி திரண்டு அப்புறம் மெல்ல மெல்ல அந்த கிரகம் குளிர ஆரம்பிக்கும் போது அதெல்லாம் மேலே கிரஸ்ட் மாதிரி மாறி இருக்கு. அப்போ அதில் இருக்கக்கூடிய ரொம்ப லைட்டான கார்பன் எல்லாம் மேல் பக்கம் மிதந்திருக்கு. அதெல்லாம் பின்பு கிராஃபைட்டாக மாறி ஒரு கிரஸ்ட் லேயர் மாதிரி உருவாயிருக்கு. நிலவை விட இதோடைய மேற்பரப்பு ரொம்ப இருண்டு இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிராஃபைட் இருக்கிறதால தான் ரொம்ப அதிக வெளிச்சத்தை இது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலை அப்படின்னு ஒரு தியரியில் சொல்கிறாங்க. ஸோ ஹை கார்பன் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப டார்க்கான சர்ஃபேஸ் இருக்குது அப்படிங்கிறதால இந்த தியரி கொஞ்சம் ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் சில தியரிஸ் என்ன சொல்லுதுன்னா எல்லா கிரகங்களும் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை, வித்தியாசமான டிஃப்ரென்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இருந்திருக்கலாம் சன்ல இருந்து. அப்போ இது இயற்கையாகவே ஒரு இன்னர் கோர், ஒரு அயன் ரிச்சான ஒரு பிளானட்டாக இருந்திருக்கலாம், அது மீது எதுவும் மோதணும்னு கூட அவசியம் இல்லை, இப்படி கூட உருவாகிருக்கலாம் இல்லையா அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இயர்லி பிளானட்டரி மைக்ரேஷன் ஒரு தெரிய சொல்கிறாங்க. அதாவது எல்லா கிரகங்களுமே இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற ஏதோ ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு மூவ் ஆயிருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு என்ன சொல்லுதுன்னா, வழக்கமாக ஒரு ஸ்டாரை சுற்றி ஒரு சிஸ்டம் எப்படி இருக்கும் அப்படின்னா சூரியனுக்கு அருகில் கனமான கோள்கள் இருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அயன் கோர் உள்ள இருக்கு இல்லையா. அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல இப்போ பூமியில் குறைஞ்சிருக்கு. நமக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூபிட்டர், சாட்டன்லாம் வந்து ஒரு கேசி பிளானட்டாக இருக்குது. அதை தாண்டி போக போக யுரேனஸ், நெப்டியூன்லாம் பார்த்தீங்கன்னா ஐசி பிளானட்டாக இருக்குது. சூரியன்லேருந்து விலகி போக போக குளுமையாகிட்டே இருக்குது. நெருக்கத்தில் இருக்கும்போது சாலிடாக இருக்குங்கிறது தான் சிஸ்டம். இப்படி தான் எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினச்சாங்க. ஆனால் சமீபத்தில் ஒரு பிளானட்டரி சிஸ்டத்தில் கவனிக்கும் போது முதல்ல சாலிடாக இருக்குது, அடுத்தடுத்த கிரகங்கள் கொஞ்சம் மெல்ல மெல்ல போய் வாயு கிரகங்களும் இருக்குது 4வது 5வது இடத்துல. ஆனால் அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக மறுபடியும் ஒரு சாலிடு கிரகம் இருக்குது. எப்படி இந்த ஆர்டர் மாறி இருக்குது? அப்போ முன்னாடி அது நெருக்கத்தில் இருக்கும்போது சாலிடாக இருந்து விலகி வந்து சுற்றுதா, எப்படி இந்த ஆர்பிட் மாறிச்சு அப்படிங்கிற கன்ஃபியூஷனே இப்போ சமீபத்தில் ஒரு கண்டுபிடிப்பு வந்து ஏற்படுத்தியிருக்கு. அப்போ இதன் மூலமாக விஞ்ஞானிகள் புதுசாக இன்னொரு தெரிய வைக்கிறாங்க. இந்த மெர்க்குரி கிரகம் ஒரு காலத்தில் ஜூபிட்டர், சாட்டன் மாதிரி ஒரு பெரிய வாயு கிரகமாக இருந்து அது எல்லா வாயு கிரகத்தும் உள்ள கோர் வந்து சாலிடாக இருக்கும். அப்படி ஒரு கோர் சாலிடான ஒரு கிரகமாக இருந்து அந்த வாயுக்கள் எல்லாம் எவாப்ரேட் ஆகி ஒரு கட்டத்தில் தீர்ந்து இப்போ அதோட கோர் மட்டும் இப்போ மிஞ்சி இந்த இடத்துல வந்து நிற்குதோ அப்படின்லாம் யோசிக்கிறாங்க. ஸோ இப்படி இந்த புதன் கிரகத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க நிறைய கேள்விகள் வெளிவந்துகிட்டே இருக்குது. 1974-75 போன இந்த மரினர் 10 மிஷன் மூலமாக முதல்ல அதுக்கு வந்து அட்மாஸ்பியரே இல்லை அப்படிங்கிறதும், அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. இவ்வளோ சின்ன பிளானட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டா அப்படிங்கிற ஆச்சரியத்தை உண்டாக்குச்சு. 2011-15 மூலமாக இந்த மெசஞ்சர் மிஷன் மூலமாகவும் நிறைய உண்மைகள் தெரிய வந்தது. இவ்வளோ வெப்பத்தில், இவ்வளோ சூட்டில் 480 டிகிரி செல்சியஸ்லாம் சூடு சொல்கிறோம். அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சில கிராட்டர்ஸில் சூரிய ஒளியே படாத இடத்துல ஐஸ் வடிவில் நீர் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கே தெரியும், ஒரு பொருள் சூட்டிலேருந்து ஆற ஒரு கிரகம் உண்டாகி இன்னும் ஆறிக்கிட்டே இருக்கு இல்லையா. நம்ம பூமி உட்பட எல்லா கிரகங்களும் கூலாகிட்டே இருக்குது. அப்படி ஆற அதோடைய டென்சிட்டி, அடர்த்தி அப்படிங்கிறது குறையுது. அப்படி மெர்க்குரி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் அளவுக்கு சுருங்கிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அதோடைய ரேடியஸில் 7 கிலோமீட்டர் அளவுக்கு சுருங்கிருக்கு. மெர்க்குரியில் ஒரு ஆண்டுங்கிறது நம்ம பூமி கணக்குப்படி 88 நாட்கள் சொன்னேன். ஆனால் ஒரு நாள் அப்படிங்கிறது நம்ம பூமி கணக்கில் 176 நாட்கள். ஏன்னா அது சுற்றும் போது சன்னை ஃபேஸ் பண்ணி சுற்றுற அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு நாள், ஒரு டேலேருந்து அடுத்த டே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 176 நாட்கள் எடுத்துக்கும். ஸோ இப்படி புதன் பற்றி நிறைய விசித்திரமான விஷயங்கள், ஏன் இது எப்படி இருக்குங்கிறத தொடர்ந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அதுலேருந்து ஒரு சின்ன சாம்பிள், இதுவரை புதன்லேருந்து ஒரு சாம்பிள் நம்ம கிடைக்கல, ஒரு சின்ன சாம்பிள் கிடைச்சா அதை பற்றி அதோட உருவாக்கம் பற்றி நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்னு விஞ்ஞானிகள் யோசிக்கிறாங்க. அதுக்கான சில ஃபியூச்சர் மிஷன்ஸுமே பிளான் பண்ணுறாங்க. யூரோப் ஸ்பேஸ் ஏஜென்சியும் ஜப்பானுடைய ஸ்பேஸ் ஏஜென்சியும் சேர்ந்து கூட 2018 பெப்பி கொலாம்போ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிஷனை லான்ச் பண்ணாங்க. 2020 போய் அது மெர்க்குரியை அடைஞ்சது. அது வந்து இன்னும் ஆய்வு செஞ்சுட்டே இருக்குது. நிறைய விஷயங்கள் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதோடைய லேயர், அதை பற்றிலாம் ஆய்வுகள் இன்னும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மிஷன்ஸ்லாம் வந்து மெர்க்குரி ஆர்பிட் பண்ணி பார்க்க தான் ஒழிய அதிலிருந்து ஏதாவது ஒரு சாம்பிள்ஸை கொண்டு வரதுக்கு இது வரைக்கும் திட்டங்கள் இருக்கான்னா அவ்வளோ பட்ஜெட் இல்லை. இன்னும் நம்ம அதுக்கான திட்டங்கள் எந்த நாடுமே போடலை. அப்படி ஒரு திட்டம் இருந்ததுன்னா விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க, இப்போ நம்ம பக்கத்தில் மார்ஸ்லேருந்து நிறைய கற்கள் சிதறடிக்கப்பட்டிருக்கு. அது மேலே ஒரு மோதல் ஏற்படும் போது அதுலேருந்து நிறைய கற்கள் சிதறும் இல்லையா. அது வந்து நம்ம பூமியில் நிறையா இருந்திருக்கு. நூற்றுக்கணக்கான கற்கள் மார்ஸோடைய பீசஸை நம்ம பூமியில் கண்டுபிடிச்சிருக்கோம். வேறு ஒரு கிரகத்தோடைய கற்கள் சிதறந்து நம்ம சோலார் சிஸ்டத்தில் சுற்றி நம்ம பூமியை வந்து அடைந்திருக்கு, அதை எடுத்துருக்கிறோம். அதுபோல் நம்மகிட்ட இன்னும் சில விசித்திரமான கற்கள் இருக்குது. இது மெர்க்குரியுடையதாக இருக்குமோ அப்படின்னு ஒரு 20-30 கற்களை வைத்திருக்கிறாங்க. அது மெர்க்குரியோடையது தானா இல்லையா அப்படின்னு உறுதிப்படுத்த நாம் மெர்க்குரியோடைய ஒரு சாம்பிளை எடுத்து
எடுத்தால் தான் நம்மகிட்ட இருக்கிறது மெர்க்குரியோட தான், அங்கே ஏற்பட்ட ஒரு மோதல் மூலமாக நம்ம பூமிக்கு வந்திருக்குன்னு நம்ம உறுதி செய்ய முடியும். ஸோ அது மாதிரியான ஒரு உறுதி செய்வதற்காக சில கற்களை வைத்துக்கொண்டு விஞ்ஞானிகள் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி மெர்க்குரி அப்படிங்கிறது ஒரு சாதாரண சின்ன சாம்பல் கிரகம் மாதிரி தெரிந்தாலும் அது நிறைய ஆச்சரியங்களை வைத்திருக்கிறது. அதோடைய ஆர்பிட் வித்தியாசமாக இருக்குது, அதோடைய கோர் அப்படிங்கிறது வித்தியாசமாக இருக்குது. அது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இன்னமும் தலைவலியாக இருக்கிறது கண்டுபிடிக்க. இன்னும் சொல்லப்போனால் விஞ்ஞானிகள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சோலார் சிஸ்டத்தை ரீடிஃபைன் பண்ணால் அந்த இடத்துல அப்படி ஒரு கிரகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்படி ஒரு கிரகம் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை, எப்படி உருவாச்சு, எப்படி அங்கே இருக்குங்கிறதே நமக்கு தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹோப் இன்னைக்கு நிலவுகளே இல்லாத மெர்க்குரி கிரகத்தை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இதே போல் நிலவுகளே இல்லாத வெள்ளி கிரகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்ததாக எந்த கிரகத்தை பற்றி இது மாதிரி டீட்டெயிலாக வீடியோ போடணுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதிகமாக லைக் வர்ற, அதிகமாக நீங்கள் சொல்லக்கூடிய கிரகத்தை பற்றி கண்டிப்பாக ஃபியூச்சரில் வீடியோ வரும். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நீங்கள் சேரலன்னா கமெண்ட்டில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சேருங்க. நிறைய ஸ்பேஸ் சம்மந்தமான ஃபேக்ட்ஸ் போட்டுட்ருக்கேன். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிங்கனாலும் அங்கே நான் நிறைய ஷேர் பண்ணுறேன். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேவுடன். நன்றி.